ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ரெசிபி தான். மக்கானா நம்கின் தான் பார்க்க போகிறோம். அதாவது மக்கானாவில் மிக்சர் வந்து நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி மட்டும் இல்லை, நீங்கள் வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக அந்த ஸ்நாக் எடுத்துக்கலாம். எந்த ஒரு கில்ட்டினஸுமே இல்லாமல் சாப்பிடலாம். இதில் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணலை, கீ தான் ஆட் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக இதை சாப்பிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அடிக்கடி வீட்டில் இந்த ரெசிபி செய்வீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்க 2 கப்பு வந்து பார்த்தீங்கன்னா 50 கிராம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா மக்கானா ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மக்கானா ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இது பேக் பண்ணியிருக்கிறதுனால அது கிறிஸ்பியாக இருக்கா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மாதிரி உடச்சி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து நமத்து போன மாதிரி இருக்கும், நீங்கள் செஞ்சதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து நல்லா கிறிஸ்பியாக அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை பொட்டுக்கடலை ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 25 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அவல் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுவும் வந்து லைட் வெயிட்னால 25 கிராம் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. இதை மூணையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நெய்யிலே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. மிக்சர்லாம் செய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா இதை டேரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் அப்படியும் செய்யலாம். நீங்கள் வந்து ஆயில் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்கும். இப்போ அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் நிறையாவும் ஆட் பண்ணிக்கலாம், கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு 5லேருந்து 7 ஆட் பண்ணிக்கலாம். தோலோட நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணும்போது சீக்கிரம் வந்து உங்களுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதம் வந்து கம்மியாயிரும். பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பூண்டு பொடி வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க மக்கானாவை ஆட் பண்ணிக்கலாம். மக்கானா ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அதோடய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் பிங்க் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நார்மல் உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா இல்லைனா வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஹீட்லேயே எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே வந்து அந்த மசாலாலாம் கோட்டான பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கோங்க. இதை நீங்கள் சுட சுட அப்படியேவும் சாப்பிடலாம். ஒருவேளை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஜாடியில் இல்லைனா வந்து ஒரு பிளாஸ்டிக் ஜாடியில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். நல்லா ஆறின பின்னாடி தான் நீங்கள் மாற்றணும். சுட சுட போட்டு நல்லா டம்ப் பண்ணி பூட்டி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நமுத்து போயிடும். டேஸ்ட் நல்லா இருக்காது, அது செஞ்சதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு சிலிக்கான் லிட் இருக்கும், அந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், காற்று போகாது, நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டெய்னர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரே நாளில் காலி பண்ணிடுங்க, அதான் பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து 15லேருந்து 20 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.